பத்திரிகையாளர்களை பாக்குறாரு சீமான். பார்த்துட்டு அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் தரமான பதில், எப்பவுமே இல்லாம திமுகவை இன்னும் 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 அப்படின்னு சொல்ற மாதிரி, எங்கிருந்து சார் இவ்வளவு ஒரு ஃபயர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி செம்ம ஃபயர், பயங்கர மாசா வந்து ரிப்ளை கொடுத்திருந்தாரு. சோ அந்த பத்தின வீடியோஸ் தான் இது. இதுக்கெல்லாம் பெருமைப்படுவாங்க, என்னை தாண்டி முடிஞ்சா தொட்டு பாரு, நான் சாவர வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்களை பயங்கர ட்விஸ்டடான வார்த்தைகளோட யூஸ் பண்ணியிருந்தாரு. சோ இப்ப பரந்தூர் விமானம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரந்தூர்ல ஒரு பெரிய ஏர்போர்ட், அதுவும் 5000 ஏக்கர்ல வந்து நடத்த போறாங்க, கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து சொல்லுது. சோ அதை சுத்தி இருக்கிற கிராம மக்கள் என்ன பண்றாங்க, நீங்க வந்துட்டு இங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்க எங்க போறது, எங்களுடைய பிளேஸ் நாங்க எப்படிங்க விட முடியும், அதெல்லாம் முடியாது, பரந்தூரெல்லாம் நாங்க கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க போராட்டம் கிட்டத்தட்ட 1000 நாட்கள் ஆக போகுது. சோ அது வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நினைக்கிறீங்களா, 1000 நாள் போராட்டம் நடக்குது இல்ல, அது அவங்க ஆரம்பிக்கும் போதே மக்களுக்கு துணையா எந்த கட்சியும் போகாத அந்த சூழல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் அவங்க கூட போய் நின்னேன். நான் போய் நின்று நான் சாகுற வரைக்கும் கண்டிப்பா இங்க ஏர்போர்ட் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். சோ அங்க ஏர்போர்ட் அவங்க எதுக்காக அமைக்கணும், ஏதாவது ஒரு நல்ல காரணம், முக்கியமான காரணம் சொல்லட்டுமே, சொன்னாங்க அப்படின்னா நான் அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த ஒரு பல விஷயங்களை கேட்கிறாரு. அவங்க திட்டத்தை பத்தி நிறைய பேசுறாரு. அந்த வகையில அவர் சொல்லிட்டு இருக்காரு, விமான நிலையத்துல இப்ப ஆல்ரெடி இருக்குங்க, மீனம்பாக்கத்துல இருக்கு, போதிய வசதி இல்லை அப்படின்னு சொல்றீங்க, ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் பிளைட்ஸ் அனுப்புறாங்க, தூக்கிட்டு போறாங்க, நடக்குது. சோ அவங்க வைக்கிற ஒரு ஃபேர் தான், லைக் அதான் பிரைஸ் தான், அவங்க இவ்வளவுனா இவ்வளவுதான், இந்த ஊர்ல இருந்து இங்க போகணுமா இவ்வளவு காஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நியமனம் பண்ற அந்த அமௌண்ட் தான் இருக்கு. வந்துட்டு போற ஒரே ஒரு நிறுவனத்துக்கு வந்து போறதுக்கே ஒழுங்கா பிளைட் இல்லாத இந்த சூழல்ல இவ்வளோ பெரிய ஏக்கர்ல இவ்வளோ பெரிய விமான நிலையம் எதுக்கு நீங்க கட்டுறீங்க, யாருக்காக நீங்க கட்டுறீங்க, எந்த முதலாளிக்காக கட்டுறீங்க அப்படின்ற ஒரு கேள்விய மாசா கேட்டாரு. யோசிச்சு பார்த்தோம்னா கரெக்ட் இல்ல. ஏன்னா ஒரே ஒரு நிறுவனம் தான் வந்து கொடுக்குது, பிளைட்டை எடுத்துட்டு போறாங்க, அங்கதான் ஒரு ரவுண்டர் ரொட்டேஷனா நடக்குது மீனம்பாக்கத்துல. அப்படிங்கும் போது இங்கேயே போயிட்டு வர்றதுக்கு ஒழுங்கான பிளைட் வசதிகள் இல்லாத போது பரந்தூர்ல புதுசா யார் வந்து எந்த நிறுவனம் வந்து இங்க திரும்பவும் வந்து மக்களுக்காக பண்ண போறாங்க, மக்களுக்காக இது இந்த விமான நிலையம்லாம் கிடையாது, எந்த முதலாளிக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டிருந்தாரு. சோ இந்த ஃபேரை கம்மி பண்ணுங்க, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பிளைட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கோரிக்கை கொடுத்துருப்பாங்களே தவிர எங்களுக்கு வசதியா இல்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சேம் விஷயம் கோயம்பேட்லயும் பண்ணீங்க. கோயம்பேடு பஸ் டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசு, இதுதாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி இங்க இவ்வளவு பெருசு ஒரு விஷயம் இருக்கும்போது சடசடன்னு இங்க இருந்து இல்ல இது வந்து டிராபிக் ஆகுது, அதுவாகுது, இந்த பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கத்துல போட்டீங்க. நிறைய உள்ளூர் வாசிகள் வெளியூர் போகணும் அப்படிங்கிறவங்க எவ்வளவு அளவுக்கு சிரமப்படுறாங்க. இன்கேஸ் சீரியஸா அது ஒருத்தான உண்மையான ஒரு விஷயம். முன்னாடி எல்லாம் வந்து நாங்க இங்க கோயம்பேடு அப்படிங்கும் போது எப்படியாவது ஈஸியா அக்சஸ் பண்ணி போயிடலாம். போயிட்டு ஊருக்கு போனோம் அப்படின்னா ஒரே ஒரு பஸ்ஸை பிடிச்சோமா சல்லுன்ட்டு ஊருக்கு எங்கனாலும் போயிடலாம். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இங்க இருந்து கிளாம்பாக்கம் போனா எவ்வளவு தூரம் தெரியுமா, அங்க இருந்து ஒரு ஊருக்கு போறதுக்குள்ள அப்பான்னு வந்து போகுது. அவர் சொல்றாரு 1000 ரூபாய் அளவுக்கு, இங்க இருந்து 1000 ரூபாய் செலவு பண்ணி கிளாம்பாக்கம் போகணும், கிளாம்பாக்கத்துல இருந்து 1000 ரூபாய் செலவு பண்ணி சென்னை வரணும், நான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்ன கேட்டாலும் இது உண்மையான ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். அங்க போனது உண்மையாவே நிறைய பேருக்கு சிரமமா தான் இருக்கு. சிங்கிள் பஸ்ல போயிட்டு வருவோம்ப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இங்க இருந்து அங்க போய் பஸ் ஏறி திரும்பவும் அதே ரூட்ல வேற ஊருக்கு போகணும்னா எப்படி இருக்கும், அப்படிதாங்க இருக்கு பல பேருடைய நிலைமை. பேனா சிலை, 8 வழிச்சாலை, டங்ஸ்டன் விவகாரம் மாதிரி தான் இந்த விஷயமும் முடிய போது பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. டங்ஸ்டன் விவகாரத்துல எப்படி வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சோ அந்த நேரத்துல நானும் போனேன். அங்க போயிட்டு கொலசாமியை பார்த்துட்டு சத்தியமா ஒரு கல்லை கூட இங்க வந்து அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி இப்ப வரைக்கும் வந்து அது காப்பாற்றப்படுது. அதே மாதிரிதான் இங்கேயும் பரந்தூர் விமான நிலையம் வராது, நான் சாகுற வரைக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதலா ஒரு சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா வர விட மாட்டேன். அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லணும் முதல்ல அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா பேசியிருந்தாப்ல. கூட்டணி கூட நீங்க கூட்டணி ஆட்சிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது என்னதான் சில பேர் வந்து நீங்க டிவிகேல போனா நல்லா இருக்கும், இல்ல பாஜக கூட போனா நல்லா இருக்கும், கொஞ்சம் நீங்க அதை புடிச்சிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் தான் கொடுத்தாலும் சீமான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, 5வது வருடமா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிச்சுதான் நின்று இருக்கேன். சோ இதுக்கப்புறமா நான் அப்படிதான் நிப்பேன், என்னுடைய உயரத்தை நான் தான் காமிப்பேனே தவிர நான் இன்னொரு தோல் பிடிச்சு நின்று நான் இவ்வளவு உயரம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்க மாட்டேன். நாம் தமிழர் கட்சி எப்பவும் தனித்து நின்றுதான் போராடும் களத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து என்னவோ விஜய் கூட வந்துட்டு அவர் பேச்சுவார்த்தை வச்சுட்டு வந்திருக்கிறாரு, நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி பல ரூமர்ஸ், யாருங்க சொன்னது அப்படின்னு சொல்லி அவர் அடிச்சு கேட்கிறாரு.
கேட்கறதுக்கு பதில் யாருக்கிட்டையாவது இருக்கான்னு கேட்டா கிடையாது. சோ இப்ப நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வந்து களத்துல போராடுது அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் வாய்ஸ் அவுட் வரும். பட் அண்ணாமலையுடைய வாய்ஸ் இருக்கும் போது இவரும் சேர்ந்து கத்த 2 பேரும் நல்லா இருந்துச்சு. ஆனா அண்ணாமலை அவர்கள் மாதிரி திரும்பவும் இவரும் வந்து இப்போ எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் இவர் இன்னும் நல்லா வாய்ஸ் அவுட் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இது நல்லாதான் இருக்கு. பட் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் குரல் கொடுக்க முடியும், ஆனா அவரை தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. நான் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் முடியும். நீங்க முதலமைச்சர் ஆனீங்க அப்படின்னா நீங்க போற முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஷீட் கொடுப்பாங்கல்ல, அதுதான் என்னுடைய முதல் கையெழுத்தா இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருந்தாரு. சும்மா ரொம்ப நல்லா கான்வர்சேஷனை வந்து வளர்த்துட்டு போயிருந்தாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவர் ஆட்சிக்கு வருவாரா, இல்ல டிவிக்கே வருமா, இல்ல பாஜக அதிமுக கூட்டணியில வருவாங்களா, டிஎம்கேவை வீழ்த்துவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் அரசியல் களத்துல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி, இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2026 எலெக்ஷன்ல யார் வந்து ஆட்சியை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தை மிஸ் பண்ணாம மறைக்காம எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்வுகால நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.